ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பண்ணை வழிகாட்டி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, சோனாலி கோழி வெர்சஸ் நாட்டுக்கோழி எதில் லாபம் அதிகம்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக கோழி பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் வர மிகப்பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? நான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்க்கட்டுமா, இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற சோனாலி கோழியை வளர்க்கட்டுமா, எதில் லாபம் அதிகம்னு. பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ரெண்டோட தீவன செலவு, வளரும் நாட்கள், லாபம் எல்லாத்தையும் முழுசாக பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்கள் காசு நஷ்டமாகாமல் இருக்கும். முதல்ல வளரும் நாட்களை பார்த்துடலாம். நம்ம ஊர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி 1 கிலோ எடைக்கு வரணும்னா குறைஞ்சது 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வரும். ஆனால் இந்த சோனாலி கோழி இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக 3 மாதத்துலேயே 1 கிலோவிலிருந்து 1,4 கிலோ வரைக்கும் வெயிட் வந்துடும். இப்போவே நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாட்டுக்கோழிக்கு நீங்கள் 5 மாதம் தீவனம் போடணுமா, இல்லை சோனாலிக்கு 3 மாதம் தீவனம் போட்டால் போதும்னு நினைக்கிறீங்களா? நாட்கள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உழைப்பும் தீவன செலவும் குறையும். வேகமாக காசு பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு சோனாலி கோழி தான் பெஸ்ட். அடுத்த பாயிண்ட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி. இங்கே தான் நம்ம ஊர் மண்ணில் வாழ்ந்த நாட்டுக்கோழி கெத்து காட்டுது. நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம். வேக்சின் போடாமலேயே நம்ம நாட்டுக்கோழியை வளர்த்திடலாம். சின்ன சின்ன சளி, காய்ச்சல் எல்லாம் அதுங்களே தாங்கிக்கும். தாங்க முடியாத பட்சத்தில் நம்ம மெடிசன் போட்டாலே சரியாயிடும். ஆனால் சோனாலி கோழி அப்படி இல்லை. சோனாலி கோழி நாட்டுக்கோழி அளவுக்கு 100% ஸ்ட்ராங் கிடையாது. அதுக்கு பிராய்லர் கோழி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நோய் வரும். அதனால் கரெக்டான நேரத்தில் தடுப்பூசி போட்டே ஆகணும். பண்ணையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், இல்லைன்னா சோனாலி கோழி நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் விற்பனை விலை. நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி உயிரோடு 1 கிலோ 500 முதல் 550 வரைக்கும் நம்ம அசால்ட்டாக போவோம். ஆனால் சோனாலி கோழியோட விலை 1 கிலோவுக்கு 300 350 வரைக்கும் தான் போகும். அப்போ நாட்டுக்கோழி தான் அதிக லாபம்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படின்னு அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. நாட்டுக்கோழி 500 ரூபாய்க்கு விற்றாலும் அதை வளர மாதம் 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் சோனாலி கோழி 2 பேட்ச் வளர்த்து விற்றுட்டு போயிடலாம். நாட்டுக்கோழியில் தான் லாபம் அதிகம். ஆனால் வருஷ கணக்கில் பார்த்தா சோனாலி தான் ரொட்டேஷன் வேகமாக இருக்கும். அப்போது இறுதி தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட பெரிய மேய்ச்சல் நிலம் இருக்குது, தீவன செலவு இல்லாமல் இயற்கையாக நான் வளர்த்திடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு நாட்டுக்கோழி வளர்க்கலாம். இல்லை, என்கிட்ட நிலம் அந்தளவுக்கு இல்லை, செட்டுக்குள்ளே தான் வளர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கம்பல்சரி சோனாலி கோழி தான் பெஸ்ட். உங்களுக்கு இந்த ரெண்டில் எது செட் ஆகும்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.